தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் அலுவலகம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி தலைவரும் பாமக மாவட்ட செயலாளருமான மா.க. ஸ்டாலின் தனது அலுவலகத்தில் இருந்த நிலையில் அங்கு வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி அறிவாளால் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் மா.க. ஸ்டாலின் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அலுவலகத்திற்கு பத்திரிகை வைக்க வந்த இருவர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் காரில் வந்த மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மா.க. ஸ்டாலின் மீதான தாக்குதல் குறித்து அறிந்த பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆடுதுறையில் டயர்களை கொளுத்தி பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி ஓடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தனது அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தியவர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மாவட்ட செயலாளர் மா.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் பேரூராட்சி அலுவலகத்தில் பேசிக் கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக கூறினார். அந்த நேரம் வந்து பட்டான்னு ஒரு சவுண்டு கேட்ட உடனே ஏதோ அசம்பாவம் நடக்க போகுது அப்படின்னு பட்டுன்னு என்னங்க ஒரு உணர்வு சொன்னதுனால உடனே பாத்ரூமில் போயிட்டேன். ரூமில் உட்கார்ந்தவங்க வாசலில் நின்றவங்களாம் தடுக்கிறாங்க. தடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர் கலம்பரம் இளையராஜா அவர்களை கையில் வெட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருணை வெட்டிருக்கிறாங்க. கூட உள்ள பொறுப்பாளர் விரட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களாம் உயிரை பணைய வைத்து நம்ம பாதுகாப்பு கூட தடுத்ததன் விளைவாக நான் இந்த நேரத்தை உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துட்டுருக்கிறேன். தாக்குதல் நடத்திய கூலிப்படையை கண்டறிந்து காவல்துறை வேறொருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அதனால் வந்து இந்த கூலிப்படையை யார் ஏவிட்டா, அது பின்னாடி யார் இருக்கிறா, இதுக்கு யார் பொருளாதார உதவி செய்கிறா, திடீர்னு ஒரு மனிதன் வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் வந்து பட்ட பகலை செய்கிறதுக்கான துணிச்சல் யாரால் வந்தது அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் முழுமையாக விசாரணை செய்து ஆணிவேரே பிடுங்கேறணும். ஓராண்டாக தனக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு வேண்டும்னு சொல்லி எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, மிரட்டல் இருக்குங்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு கொண்டு போய் காவல்துறையில் தஞ்சை மாவட்ட காவல்துறையினுடைய அதிகாரிகளோட மனு கொடுத்துருந்தோம். அவர்களும் ஒரு விசாரணை செய்து எங்களால் செய்ய வாய்ப்பு கிடையாது, நீதிமன்றத்தில் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீதிமன்றத்தில் போய் சொல்லி நாங்கள் முறையிட்டு கேட்கும்போது அது அனுமதி கிடைக்கல. தாக்குதல் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் தன்னை தொலைபேசியில் அழைத்து பேசியதாக மா.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தொடர் மழையால் பஞ்சாப், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பஞ்சாப் மாநிலம் பிஜிலிகாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் இன்னும் வடியவில்லை. அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்து வந்த நிலையில் பேரிடர் மீட்புப் படையினர் படகு மூலம் சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பாகிஸ்தான் எல்லையில் இருந்தும் பஞ்சாபிற்குள் வெள்ளம் புகுந்தது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் நேற்றிரவு கனமழை பெய்த நிலையில் போராஜ் ஏரிக்கரை உடைந்து குடியிருப்புகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு மற்றும் வெள்ளத்தால் தவிக்கும் பட்லா, பேஜா, கத்தியாரா உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். நிலச்சரிவால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றது. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் மழை குறைந்தாலும் வெள்ளம் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நிகாம்போத் காட் பகுதியில் மழை நீருடன் ஆற்று நீரும் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதேபோன்று கலிண்டி பகுதியிலும் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாராயணன் கோவிலுக்குள் மழைநீர் தேங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவிலும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை நீடிக்கிறது.